எனக்கு முன்னதாக வருகின்றவன் ஏழா இன்று காலதாமதமாக வந்திருக்கிறான். என்ன அனைத்து பூஜைகளையும் முடிச்சிட்டு நம்ம பூஜைக்காக சாமான கொண்டு வந்திருக்கிறோம். நான் சென்று நீராடி வருகிறேன். தீர்ப்பதென்றே ஒன்று புரியவில்லை. அது ஒரு மாமரம் இருக்கின்றது. அந்த மாமரத்தில் ஒரே ஒரு மாங்கனி இருக்கின்றது. அந்த மாங்கனி எப்போதையாவது புசிக்க வேண்டும். வருகின்றேன். 12 ஆண்டுகளாக தவறு செய்கிறேன் தெரியுமா? இங்கே 12 ஆண்டுகளாக செயல் செய்கிறேன். இந்த கானகத்திலே ஒரு மரம் உண்டு. அதில் மாமரம். அந்த மாமரத்திலே ஒரே ஒரு மாங்கனி கனியும். அதே கானகத்திலே ஒரே ஒரு மாமரம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கனியும். அந்த பழம். அந்த ஒரே ஒரு மாமரத்திலே ஒரே ஒரு மாங்கனி. அந்த மாங்கனி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் பழுக்கும். அந்த பழத்தை உண்டால் என்றென்றும் நோய் நொடி இல்லாமல் இளமை குறையாமல் சிரஞ்சீவியாக வாழலாம். அதனால்தான் ஈசனை நோக்கி 12 ஆண்டுகளாக தவம் செய்து வருகிறேன். இன்றோ 12 ஆண்டுகள் முடிய போகிறது. இன்றும் ஈசனை தவம் செய்துவிட்டு அந்த பழத்தை புசிக்க வேண்டும். ஆக இப்போது இரவை வணங்கலாம். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை செவித்த கரங்களுக்கு இலை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. அர்த்தம் இல்லாமல் ஒரு அம்மை இல்லை. அம்மையில்லாமல் இந்த பிள்ளை இல்லை. அக்கன் இல்லாமல் ஒரு அம்மை இல்லை. இந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை செவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே, கதவை திறந்தடைத்த திருவருளே. வெண்ணைநல்லூர் உறையும் அருட்கடலே, வெண்ணைநல்லூர் உறையும் அருட்கடலே. வந்து எம்மை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை செவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. பக்தி பெருக்கில் எங்கள் உருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக. பக்தி பெருக்கில் எங்கள் உருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக. சக்தி எல்லாம் திரண்டு சிவபெருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவபெருக. எங்கள் சன்னதியே உந்தனுக்கு அடிப்பணிய இறைவா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை செவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அனைதினமும்
வணங்குவதை போல் இன்னும் வணங்கிவிட்டோம். உடனடியாக சென்று அந்த மாங்கனியை புசிக்க வேண்டும். புறப்படுவோம். எப்படியா ஒன்று என் பசியை ஆறிவிட்டேன். இப்போதே தாயகம் செல்ல வேண்டும். அந்த மாங்கனியை காணவில்லை. காவல் ஜாக்கிரதையாக இருந்தேன். முன்னேறலாம் காவலுக்கு வைத்தேன். எங்கு சென்றது அந்த மாங்கனி? ஐயா அந்த மாங்கனி எங்கேயோ எவ்வளவு களவாடிட்டு இருக்காங்க. 12 ஆண்டுகளாக தவம் புரிந்து வந்தேன் அந்த மாங்கனிக்காக. அதை இன்று எவனரா களவாடியது? அவன் யாராக இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். அவன் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் அந்த ஆண்டவனாக இருந்தாலும் கூட சரி, அவனை சும்மா விட போவது கிடையாது. அந்த மாங்கனியை திருடியவனுக்கு நான் சாபம் கொடுக்க போகிறேன். என்ன தெரியுமா? 4448 வியாதிகளில் தலை சிறந்த வியாதியாக கூடிய குஷ்டரோகம் முடித்து கொள்வா என்று கடலும் துரும்பது போலானதே கடலும் துரும்பது போலானதே ஆனந்த வாழ்வு பறிபோனதே அலைக்கடலும் துரும்பது போலானதே ஆனந்த வாழ்வு பறிபோனதே ஆனந்த வாழ்வு பறிபோனதே மகிமை தெரியாமல் அந்த மாங்கனி என்ன? நீதான் எனக்குரிய மாம்பழத்தை தீனி கொடுத்தவரா?
அப்படிப்பட்ட பெண்ணை நீ திருமணம் செய்து இந்த ஆலைக்கு பின்புறம் இருக்கும் பொன்னார் குலத்திலே முன்னுமுறை முந்தியதால் ஒருவேளை உன் சாபம் நீங்கலாமோ நீங்கும்.
சேர்ந்து அமையப்பட வேண்டும். அம்மா, ஐயா, ஒரு மாங்கனிக்காக பசியின் கூட இந்த மாங்கனி எடுத்து சாப்பிடுவது இப்படிப்பட்ட ஒரு சாபத்தை கொடுத்து விட்டார் என்ற முடிவு நான் எங்கு செல்வேன்? எப்படி செல்வேனம்மா? என் ஆசை எல்லாம் வீணாசை துயரம் நிலைத்தானா? உலகம் இதுதானா? உலகம் இதுதானா? மாறி போச்சு. என் ஆசை எல்லாம் உலகம் இதுதானா? உலகம் இதுதானா? பொன்னான வாழ்வே மண்ணாகி போமா? துயரம் நிலைத்தானா? உலகம் இதுதானா? உலகம் இதுதானா? வாழ்வே மண்ணாகி போமா? துயரம் நிலைத்தானா? உலகம் இதுதானா? உலகம் இதுதானா? ஐயா பசியின் கொடுமை தாங்க முடியவில்லை. செத்துறா தண்ணீராக பிச்சைக்கார பையா எங்க செல்லுன்னு தெரியவில்லை. இந்த மாதிரி ஆன பழக்கம் போய்கிறதுக்கு நீ செத்தலாம். 40 வருஷமா பிச்சை எடுத்துக்கிறாமா. யாரா யாருங்க? தலைவர் காவல்காரனா? ஐயா யார் தெரியுமா? தெரியாது.
சங்க தலைவர்